நீ பெரிய பணக்காரனாங்களா? நீ யார்? நீ யார்? நீ ரஜினி மன்றத்தில் இருந்த ஏதோ சந்தர்ப்ப சூழலின் காரணமாக உன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்துக் கொண்டு மேலே தொடர்பு கொண்டு அந்த தொடர்பு மூலமாக இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றாய். பல்வேறு நிறுவனங்கள் எல்லாரையும் ஒரு கசக்கிற ஒப்பந்ததாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட பர்கூர்ல நம்பிக்கை சொன்னாங்க. டெண்டரே விடாம கடைகளை பிரிச்சு கொடுத்துட்டான். பஸ் ஸ்டாண்ட்ல மேல ஒரு கட்டணம். அதே போல அம்மாவுடைய ஆட்சியில அம்மா முதலமைச்சராக பருவலை போட்டியிட்டு முதலமைச்சராக பொழுது அந்த சமுதாய கூடத்தை கொடுத்தார்கள். அந்த சமுதாய கூடத்தை தனியாருக்கு ஒப்படைத்ததாக கூறுகின்றார்கள். 9 கோடி ரூபாய்க்கு அதற்கு வணிக வளாகம் கட்டிக் கொள்வதற்காக தனியாருக்கு டெண்டர் விடாமல் போடுது. அதே போல பாத்தீங்கன்னா அங்க பொது நிதியிலிருந்து ஒரு 11 கடை போச்சம்பள்ளியும் 3 கடை பருவூரில் நடந்து கொடுத்திருக்காங்க. அந்த டெண்டர் நம்முடைய அறிவிப்பு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னை இணைத்துக் கொண்ட ஒன்றிய குழு தலைவர் கோவிந்தராஜ் இருந்த போது கடைசியாக அந்த கவுன்சில நிற்கிறார். அந்த கவுன்சில கொண்ட பிறகு அந்த டெண்டரை அறிவிக்கிறார். தனியார் எல்லாமே கட்சிக்காரன் கொடுக்கணும் நினைக்கிறார். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் பார்த்தா சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுறார். மத்திய அவருக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நீ எவ்வளவு உயர்த்திருந்தானே கவலை இல்லை. எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இந்த இயக்கத்தை யாராலும் அழைக்க முடியாது. இந்த இயக்கம் மத்திரகுண்ட ஆறுமுகம் போராளி சுகாரம் போன்றவர்களெல்லாம் உயிரித்து வனத்தை இயக்கம் அழைக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டரை பெற்றிருக்கின்ற இயக்கம். அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கத்தை யாராலும் அழைக்க முடியாது. பாத்தீங்கன்னா சாதாரணமான இருக்கிறவங்க நீ சாதாரணமா இருக்கிறோம். எல்லாரும் ஒரு கீழ்மட்டத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரி இருக்குங்க, சாதாரணவங்க. அவங்க வீட்டுல ஈபியில வேலை செய்யறாங்க. அன்பு தம்பி சாதாரண ஒரு விவசாயி. நான் ஒரு சாதாரணமா இருக்கேன். அண்ணனும் சாதாரணமா இருக்கேன். எந்த பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தான் உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறார். ஆனா அவங்க காசு கொடுத்து வராங்க வெளியில மேல. இவன் பேசுறான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுகிறார். சொல்றாரு யாரு மரியாதை அந்த ஊத்தவரையே அடுத்த முறை பிடிச்சாங்க. என்ன எரிபொருள் வச்சு பிடிக்க போற நீ முடியாது. 3 முறை வெற்றி பெற்ற தொகுதியாக இந்த தொகுதி இருக்கின்றது. 4வது முறையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். உறுதியாக சொல்ற வெற்றி கட்டு கட்டியாட்சி முடியும். மத்திய கேட்கிற கட்டியே நான் கட்ட. இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் ரத்தத்தை சென்று உருவாக்கிய இயக்கம். புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை யாராலும் அழைக்க முடியாது. காப்பாற்றிய புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால் காப்பாற்றியவர் யார் என்று சொன்னார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் சோதனையை வென்று இந்த சாதனை படுத்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வது யார் என்று சொன்னார் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள். எனவே